ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் வாயில் வச்சோனையும் கரையும் பாசிப்பருப்பு லட்டு இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு கப் பாசிப்பருப்பு இருந்தால் போதுங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு பாசிப்பருப்பு மாவு உருண்டையை 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த பாசிப்பருப்பு உருண்டையை நெய் சேர்த்து செய்கிறனால நெய் உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க. ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். லட்டு செய்கிறதுக்காக 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. பருப்போட கலர் மாறிடாமல் வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கணும். பருப்பு ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா லட்டு நமக்கு டேஸ்டாக இருக்காது. பருப்பை நல்லா வறுத்தாச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, 2-3 பருப்பு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா மொறுமொறுப்பாக இருந்ததுன்னா பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும், நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சிருங்க. தண்ணி இருந்ததுன்னா நம்ம பருப்பு அரைக்கும் போது எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஒட்டிடும், நைஸாக அரைப்படாது. அதனால் மிக்ஸி ஜாரை நல்லா தொடச்சிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா லைட்டாக குருணைகள் இருக்கும். சின்ன கண் இருக்க ஜல்லடையில் நம்ம சலிச்சு வச்சுருக்க பருப்பு மாவை சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுட்டு நைஸான பருப்பு மாவில் லட்டு செஞ்சோம்னா வாயில் வச்சோனையுமே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு நைஸாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக குருணைகள் இருக்குது. இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எல்லா பருப்பையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஜீனியை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு எந்த கப்பில் பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு ஜீனி எடுத்திருக்கேன். வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பருப்பு மாவுலேயே சர்க்கரையும் சேர்த்துக்கணும். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துக்கணும். இதுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதை சேர்த்துக்கலாம். பருப்பு வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடணும். பவுடர் பண்ணி வச்சுருக்க பருப்பு மாவும் ஜீனியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறணும். நெய் சேர்த்து லட்டு பிடிக்கும்போது மாவில் ஜீனி ஒரே மாதிரி இருக்கும், இல்லைன்னா அங்கங்கே இருக்க மாதிரி இருக்கும். வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு அளந்த கப்பில் 1/2 கப் அளவு நெய்யை உருக்கிட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லட்டு பிடிச்சிடலாம். நெய் சூடாக இருக்கனால ஸ்பூனில் லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் நல்லா பிசைஞ்சிட்டு லட்டு உங்களுக்கு எந்தளவு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். லைட்டாக இந்த மாதிரி உருண்டையாக அழுத்தி உருட்டினோம்னா
லட்டு நமக்கு விரிசல் இல்லாமலும் உடையாமலும் வந்துடும். பாசிப்பருப்பு லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எடுத்திருக்க பாசிப்பருப்பு மாவுக்கு எந்தளவு நெய் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய்யை உருக்கிட்டு சேர்த்து லட்டு பிடிச்சிக்கங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் லட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான பாசிப்பருப்பு லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.